சரி, பிரம்மா கணக்குடா ஒட்டாச்சுடா. இன்னைக்கு கணக்கு என்ன கணக்கு தெரியுமா? 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி கை ரேகையில் இன்னையிலேருந்து ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளவனை பூரா ஆட்டி எடுப்பாங்க 2 கணக்கில். 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆணுக்கு தான் 100க்கு 100 ஆட்டையில் உள்ள எல்லா வலையில் மாட்டுவான். எல்லா வலையில் மாட்டையில் எப்படி இடத்த பூரா வீசி அலைஞ்சி எப்படி ஓடுதான் அது மாதிரி கணக்குகளை எங்கே இடம் கிடக்குன்னு பார்த்து கணக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கீழே பூரா இறக்கி மேலே வேலி அடித்து பூரா கரண்ட்டு பாய்ச்சிடுவாங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கார போய் மூளை திரிச்சு ஓடுவான், தவிட்டு ஓடுவான். அந்த கம்பி வேலியை கூட தொலைச்சி விட்டு ஓடி போயிடுவான். அவ்வளோ மோசம் மட்டமான பேக தமிழ்நாட்டுக்கார பேக. அதுக்கெல்லாம் கரெக்டாக கேட்ச் பண்ணி மலை கீழே மேற்கு தொடர்ச்சி மலை கீழே ஒரு செயலரை வரும். அதில் தான் தப்பு பண்ண அநியமாக தப்பு பண்ண போனால் அது கீழே போயிடுவான். அப்போ என்ன காரணம்? விலங்கு பறவைகள் ஆடு மாடு கோழி பறவைகளை எல்லாமே பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்போ விலங்கு எப்படி வரும்? சிறுத்தை கரடி அடுத்து புலி எல்லாம் வரும்ல, அதை பார்க்கலாம்லடா. அந்த மாதிரி தான்டா போகும். இப்போ அதுதான் 7 நாட்டு சனி 8 நாட்டு சனியை கை ரேகையில் உட்கார வச்சுட்டான் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். முக்கால் சத்தியம் உட்காந்து என்ன ஆகும்? 2 சனி ரேகைக்கு போவோம். அப்போ அரசியல்வாதி எப்படி இருக்கும்? அப்படியே தூக்கி அடிக்கலாம்ல. நான் அப்போ அந்த 2 ரேகை கையில் 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி உடையில் அந்த சீட்டு கட்டு பேப்பர் நினைக்க விடுவான். 2 பேரும் சேர்ந்து 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி. அப்போ ஒவ்வொருத்தன் குடி போதையில் அரசியல்வாதியை தூக்கி எறிவான். வார்டில் கிடக்கிறவன் தூக்கி எறிவான். வார்டில் கிடக்கிறவனும் அப்படியே 2 பக்கம் பிரித்து எடுப்பான். அப்படியே நடுவில் குடல் கீழாமல் இறங்கும். அதுதான் கணக்கு. ஏன்னா 7 8 சேர்ந்து எப்படி இருக்கும்? இப்போ அந்த கணக்கு சேர்க்கணும்ல. 7 ஏற்கனவே போயிடுச்சு, இப்போ 8 தான் போய்கிட்டு இருக்கு. 8 போய் இப்போ 2 கணக்கு சேரையில் கை ரேகையில் ஆட்டுன்னு இன்னையிலேருந்து ஓட்டு போடுறதுக்கு முத்திரை போடுறதுக்கு துடிப்பான். போதையில் அந்த போதையில் இப்போ ஏற்றுவார். எவனை கடிக்கணும் எவனை குதறணும் நடுரோட்டில் இழுக்கணுங்கிற கணக்கில் இப்போ விடுவார். ஏன்னா அப்படி தானே மது போதையை விட்டு பாழாக்கிட்டான். இப்போ அவன் விட்ட மது போதை அரசியல்வாதியை அடிக்க விடுதாரு. இப்போ அப்படித்தான் தாக்கம் வரும். தாக்கம் வரையில் அப்படியே 2 கையை காலை வீசி வருவான். வீசி வரையில் அவனுக்கு அந்த 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி பிடிக்கல எப்படி இருக்கும்? தீயா போய் முட்டும் மோதுவான். முக்கால் சத்தியம் ஏற்கனவே மேடை தூக்கி குழாய் வாசிக்கல கல் பாட்டில் எரிதான். இனிமேல் என்னைவான்? இனிமேல் பிச்சு கிழிச்சு எரிஞ்சு விடுவான். முக்கால் சத்தியம்டா.